ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள்லாம் நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி சண்டே ஒரு ஸ்பெஷலான சென்னை ஸ்டைலில் மட்டன் பிரியாணி செய்யலான்னு ரொம்ப நாளாகவே பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது இன்றைக்கி செஞ்சு பார்க்கலாங்கிறதுக்காக நேற்று கறி வாங்கும் போதே தனித்தனியாக பிரியாணிக்கு தனியாக குழம்புக்கு தனியாக 2 இதை தனித்தனியாக பிரித்து வாங்கியிருக்கிறேன். மார்னிங் எந்திரிச்சதுமே கறி ஃப்ரீசரில் இருந்தது. அதை வெளியில் எடுத்து ஃபஸ்ட்டு வச்சுட்டேன். காலையில் சாப்பாடுக்கு நேற்று வச்சுருந்த பன்னீரை ஒரு கேப்சிகம் மசாலா மாதிரி வச்சுருந்தேன். அது மீதம் இருந்தது. அதனால் அதை சூடு பண்ணி எடுக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லியும் மட்டன் குழம்பும் தான் வைக்கலான்னு நினச்சேன். ஆனால் இந்த பன்னீர் கிரேவி மீதி இருக்கிறதுனால காலையில் தோசை ஊற்றிக்கலான்ட்டு தோசை தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். எப்போவுமே மாவு அரைச்ச அந்த முதல் நாள் இட்லி ஊற்றுவேன். ஏன்னா அப்போ தான் மாவு நல்லா கட்டியாக இருக்கும்ல. அதனால் தண்ணி சேர்க்காத மாவாக இருக்குங்கிறனால ஃபஸ்ட்டு டே கண்டிப்பாக இட்லி தான் ஊற்றுவேன். பட் இன்றைக்கி இந்த பன்னீருக்கு இட்லிக்கு நல்லா இருக்காது. தோசைக்கு ஓரளவு சூப்பராக இருக்கும். அதனால் சட்னி எதுவும் வைக்கல. தோசை மட்டும் வச்சு இந்த பன்னீர் வச்சு பசங்க சாப்பிட்டுப்பாங்க. மாவு கருப்பு உளுந்து போட்டு அரைச்சேன். வெள்ளை உளுந்து போட்டு அரைக்காமல் கருப்பு உளுந்து போட்டு மாவு அரைச்சதுனால தான் தோசை கலர் கொஞ்சம் அப்படியே டல்லாக இருக்குது. நார்மல் ஒயிட் கலரில் இல்லாமல் கொஞ்சம் டல்லாக இருக்குது. மார்னிங் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு குளிச்சுட்டு அப்புறமா நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். மட்டன் ஃப்ரீசரில் இருந்ததுனால நல்லா கல் கணக்க இறுகி போயிருந்தது. ஒரு வேளை அவன் இருந்ததுன்னா நம்ம டீஃப்ரீஸ் பண்ணிடலாம். என்கிட்ட அவன் இல்லை. அதனால் வெளியிலேயே வச்சுட்டேன். ஒரு 3 ஹவர்ஸ் to 4 ஹவர்ஸ் ஆனால் தான் ஓரளவு நார்மல் டெம்பரேச்சருக்கே வரும். உள்ளே சமைக்கிறதுக்கு உள்ளே வரும்போதே ஃபர்ஸ்ட்டு பாஸ்மதி அரிசி ஊறணுங்கிறதுக்காக அதை ஊற போடுறதுக்கு ரெடி பண்ணுறேன். வர்க்கா ரைஸ் தான் லாஸ்ட் டைம் வாங்கினேன். அது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதுக்காக வாங்கினேன். அதில் அரிசியோட அளவு கம்மியாக இருந்தது. கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட் எடுக்கிற அந்த கப்பில் ஒன்று தான் இருந்தது. நான் ஒரு 1/2 கிலோ கிட்டக்க போடலாங்கிறதுக்காக நினச்சேன். 2 அரிசி கலந்து போட்டால் நல்லா இருக்காது டேஸ்ட். அதனால் ஒரே அரிசியில் போடலான்னு புது பேக் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கிலோ போல் அரிசி எடுத்து ஃபர்ஸ்ட்டு 2 தடவை நல்லா தண்ணியில் கழுவிட்டு நல்லா ஊற வச்சிடணும். பிரியாணி சமைக்கும் போது எப்போயுமே முதல்ல நான் அரிசி ஊற வச்சுருவேன். அரிசியை ஊற வச்சுட்டு நம்ம அந்த ஆனியன் கட் பண்ணுறது, கறி வேக வைக்கிறது, இந்த ப்ராசஸ்லாம் முடிக்கும்போது அந்த அரிசி ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறி ரெடியாக இருக்கும். அதனால் முதல்ல அரிசியை ஊற வச்சுருவேன். கறி ஃப்ரீசரில் இருந்ததுனால நல்லா அப்படியே இறுகி போயிருந்தது இல்லையா? ஸோ இன்னமும் அது நார்மல் டெம்பரேச்சருக்கு வரல. நல்லா கட்டியாக தான் இருந்தது. அதை கட் பண்ணும் போதே கையெல்லாம் ரொம்ப ஜில்லுன்னு ஆயிடுச்சு. பட் டைம் ரொம்ப லேட்டாகவே நம்ம ஸ்டார்ட் பண்ணால் தான் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சிட்டேன். பீசஸும் நல்லா பெரிய பெரிய பீசஸாக போட்டிருந்தாங்க. இதை முழுசாக போட்டிருந்தா கறி வேகுமோ வேகாதோன்னு டவுட்டாக இருந்தது. அதனால் அந்த பீசஸ் பிரியாணிக்கு 2 பீசஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். பிரியாணிக்காக தனியாகவும் குழம்புக்காக தனியாகவும் மட்டன் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா? பிரியாணிக்காக 1 எல்பி மட்டனும் குழம்புக்கு ஒரு 1.5 எல்பி போல் மட்டன் வாங்கியிருந்தேன். 1 எல்பிங்கிறது ஒரு 450 கிராம் வரும். அதனால் நான் அந்த குழம்புக்குரிய மட்டன்லேருந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 பீசஸ் எடுத்துட்டேன். அதனால் நம்ம சமைக்கும் போது 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ மட்டன் மாதிரி போட்டு சமைப்போம். 2ம் கரெக்டாக இருக்கட்டுங்கிறதுக்காக குழம்புக்கு வாங்கின பீசஸ்லேருந்து ஒரு 2 பீஸ் எடுத்து ஆட் பண்ணிட்டேன். பீசஸ் எல்லாம் 2ஆக கட் பண்ணிட்டேன். ஆனால் ஒரு சிலதெல்லாம் இன்னமும் பெருசாக இருந்தது. அதெல்லாம் 3ஆக கட் பண்ணிட்டேன். எலும்பு இருந்ததை எடுக்கலை. அதை அப்படியே எலும்பை முழுசாக போட்டேன். ஏன்னா எலும்பு கட் பண்ணால் அந்த நம்ம கத்தியும் பாலாகுது. அது போக கையிலையும் அந்த ஜாயிண்ட் ப்ராப்ளம் வருதுங்கிறதுக்காக இப்போல்லாம் எலும்பெல்லாம் அப்படியே கட் பண்ணுறதில்ல. வாங்கும்போது எப்படி கொடுக்குறாங்களோ அப்படியே போட்டுறது. அந்த எலும்போடு ஒட்டி இருக்க சதைப்பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த முழு எலும்பாகவே போட்டுறது. கறியை நல்லா 1 டைம் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் அந்த கறி முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி ஒரு 4 சவுண்டு வர்ற அளவுக்கு விட்டுட்டு இன்னொரு சைடு அந்த மீதி இருந்த மட்டன் பீசஸை என்னால் கட் பண்ணுறதுக்கு கை ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது. ஏற்கனவே ஃபஸ்ட்டு இந்த பிரியாணிக்குரிய பீசஸை கட் பண்ணி கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி விரைச்சி போன மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அதை ஹஸ்பண்டை கட் பண்ண சொல்லிவிட்டு நான் குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருந்தேன். குழம்பு அதுவும் ரொம்ப சிம்பிள். நம்ம கட் பண்ண மட்டன் பீசஸோட சின்ன வெங்காயம், எண்ணெய், மஞ்சத்தூள், உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறமா தேவையான மசால் பொடி போட்டு அதுவும் மூடிட்டு ஒரு 4 சவுண்டு வச்சுட்டேன்னா அதுவும் வேலை முடிஞ்சது.
இந்த ஒர்க் சைட் பை சைடு நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம பிரியாணிக்காக கறி வேக வச்சோம்ல அந்த குக்கரும் சவுண்டு வந்து அதுவும் ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. மட்டன் பிரியாணிக்கு வந்து கடையிலலாம் பிரியாணி வாங்கினாலே ஒரு கத்திரிக்காய் சட்னி மாதிரி ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, அதுவும் பண்ணுவோன்னு தோணுச்சு. இந்தியன் கிராசரிக்கு போயிருந்தேன். அங்கே நல்லா ஒரு குட்டி குட்டி கத்திரிக்காவாக கிடச்சிருந்தது. அந்த குட்டி முழு கத்திரிக்காய்லாம் கிடச்சிருந்தது. அதனால அந்த பிஞ்சு கத்திரிக்காய்லாம் இருந்துச்சுன்னா அதில் வந்து கத்திரிக்காய் புளிக்குழம்பு அல்லது இந்த மாதிரி நம்ம கத்திரிக்காய் தொக்கு மாதிரி வைப்போம்ல பிரியாணிக்கு, அதெல்லாம் வைக்கும்போது சூப்பராக இருக்கும். நம்ம பெரிய பெரிய கத்திரிக்காயை விட அந்த குட்டி கத்திரிக்காயில் செய்யும்போது தான் அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி வந்து நான் யூடியூப்பில் இருந்து தான் பார்த்து செஞ்சேன். நார்மலாக இந்த கத்திரிக்காய் சட்னி நான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணதில்லை. நான் கத்திரிக்காயில் வந்து புளிக்குழம்பு தான் வந்து வைப்போம். நார்மலாக நம்ம வீட்டில் காரக்குழம்பு மாதிரி வைப்போம்ல, நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் புளி மட்டும் போட்டு வைப்போம். பட் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். ரொம்ப நாளாகவே இந்த ட்ரம் பிரியாணி செய்வாங்கள்ல, டாக்ஸாலலாம் பிரியாணி செஞ்சு எல்லோரும் சேர்ந்து ஜாயிண்டாக கூட்டு சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவாங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் வந்து இந்த பிரியாணி பாத்திரத்தை எடுத்திருந்தேன். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க, அப்படி இல்லாட்டி சொந்தக்காரவங்களாம் இருந்தாங்கன்னா எல்லோரும் சேர்ந்து இந்த பிரியாணி சமைச்சு நம்ம சேர்ந்து உட்காந்து சாப்பிடும்போது அது சூப்பராக இருக்கும். அந்த கத்திரிக்காய் சட்னி பண்ணுறதுக்கு அந்த வாங்கின கத்திரிக்காயில் வந்து அந்த ஸ்டெம் பார்ட்டை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு கத்திரிக்காயில் வந்து ஒரு 4-5 கீரல் மட்டும் அப்படியே முழு கத்திரிக்காயாக இருக்கட்டும்னு ஒரு 4-5 கீரல் மட்டும் போட்டு விட்ருக்கேன். கத்திரிக்காய் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. குட்டி குட்டியாக பிஞ்சு கத்திரிக்காய் மாதிரி இருந்தது. ஆனால் நிறைய கத்திரிக்காய் உள்ளுக்குள்ளக்க ஃபுல்லாக முத்தின கத்திரிக்காவாக இருந்தது. பாதிக்கு மேலே வேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த முத்தின கத்திரிக்காய் வந்து குழம்புல போட்டால் குழம்பு வந்து நல்லா இருக்காது, நமக்கு ஒரு கசப்பு தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் முத்தின கத்திரிக்காயெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓரளவு நல்லா இருக்கிற கத்திரிக்காயை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். குழம்புக்கு வந்து கறி வந்து வதக்கி விட்டுருந்தேன்ல, அதை வந்து மசால் பொடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம குக்கர் மூடி வெயிட் போட்டுட்டோன்னா ஒரு 4 சவுண்டு வந்தோன்னா குழம்பு ரெடி. மட்டன் பிரியாணிக்கும் மட்டன் நல்லா வெந்துடுச்சு. அது ஒரு 4 சவுண்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் ஆஃப் பண்ணேன். என்னோடய குக்கரில் வந்து இந்த சின்ன குக்கர் வந்து ஒரு 2 லிட்டர் குக்கர், பெருசு வந்து 3 லிட்டர் குக்கர். இந்த ரெண்டுக்குமே வந்து வாங்கும் போதே வந்து ஒரே மூடி தான். அதனால் நம்ம ஒரு குக்கர் யூஸ் பண்ணும்போது இன்னொரு குக்கர் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ வாங்கும்போது வந்து அதை வந்து திங்க் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி நம்ம எப்படி 2 குக்கர் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ண மாட்டோம். அப்படி இல்லாட்டி 5 லிட்டர் குக்கர் இருக்குது, அதனால் அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். பட் நம்ம வந்து கம்மியான அமௌண்ட்டு செய்கிறப்போ இந்த மாதிரி 2 குக்கரும் தேவைப்படுது. அந்நேரம் ஒரு குக்கரில் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த குக்கரோட மூடியை வந்து திரும்ப நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கத்திரிக்காய் சட்னி பண்ணுறதுக்கு நல்லெண்ணெயில் பண்ணுறேன். ஏன்னா நல்லெண்ணெயில் பண்ணும்போது தான் அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் இல்லாட்டி கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம். நான் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் ஒரு 100 ml அளவுக்கு ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடானதுமா ஒரு ஸ்பூன் போல் பெப்பர் போட்டிருக்கிறேன். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 10 போல் வெந்தயம் சேர்த்துருக்குறேன். இது கூடவே வந்து கத்திரிக்காயை சேர்த்துருக்குறேன். நல்லா கொஞ்சம் கீரல் மட்டும்தான் போட்டிருக்கேன். முழு கத்திரிக்காயாக போட்டால் நல்லாயிருக்கும்ன்ட்டு. அது மேலேயே அந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். எண்ணெய் நல்லா தாராளமாக விட்டுருக்கிறதுனால கத்திரிக்காய் வந்து அடி பிடிக்காது. ஆனால் வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ இடையில ஒரு 2-3 தடவை நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். 10 நிமிஷம் கழித்து ஒரு தக்காளி, நல்லா பெரிய தக்காளி இருந்ததுனால ஒரு தக்காளி போட்டிருக்கேன். ஒருவேளை சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா 2 தக்காளி போட்டுக்கோங்க. கட் பண்ணி அது மேலேயே சேர்த்துட்டு திரும்பியும் வந்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு திரும்ப இன்னொரு ஒரு 5 நிமிஷம் போல் வேகட்டும்னு விட்டுறணும். நான் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள அடுப்பில் வந்து நம்ம பிரியாணி சமைக்க ஆரம்பிக்கலாங்கிறதுக்காக பேக்கில் உள்ள அடுப்பில் வந்து கத்திரிக்காயை மாற்றி வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் உள்ளதில் பிரியாணி சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த சென்னை ஸ்டைல் பிரியாணி இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நான் ட்ரை பண்ணுறேன். பட் கத்திரிக்காய் குழம்போட டேஸ்ட்டு இந்த வாட்டி சூப்பராக வந்திருந்தது. நம்ம எக்ஸாக்டாக அந்த கல்யாண வீட்டிலலாம் கொடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரியான டேஸ்ட் வந்திருந்தது. தக்காளி வந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் குழஞ்சதுக்கப்புறமா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். குழம்பு மிளகாய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா புளி வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருந்தேன். அந்த கரைச்சி வச்சுருந்த புளியை வந்து அந்த கத்திரிக்காய் தக்காளியில் போட்டுறணும். போட்டுட்டு அதை லைட்டாக நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் வேக விட்டுருந்தேன். அதுக்கப்புறமா
நம்ம கடலைப்பருப்பும் எள்ளும் வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு பால் மாதிரி தேங்காய் பால் எடுப்போம்ல, அந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடணும். அதை வந்து அதில் சேர்த்துட்டு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வச்சுருந்தோன்னா நம்ம கத்திரிக்காய் சட்னி வந்து ரெடி ஆகிடும். இது வந்து சாதமோடையும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லாமல் பிரியாணி எல்லாத்துக்குமே தோசைக்கெலாம் கூட நாங்கள் நைட்டு தொட்டு சாப்பிட்டோம். இது வந்து சூப்பராக இருந்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூடியூப்ல வந்து ஒரு கமெண்ட் வந்து எனக்கு கேட்டிருந்தாங்க. இங்க இருக்கிற ஸ்கூல்ஸ்ல வந்து பசங்க படிக்கிறதுக்கு அனுப்பிச்சா புல்லிங் இருக்குமா? அப்படி இல்லாட்டி எந்த சைடு வந்து வீடு பார்க்குறது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரிலாம் கேட்டிருந்தாங்க, இங்க ஸ்டே பண்றதுக்கு. பசங்களோட படிப்பு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம வந்து போர்ட்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். உங்கள வந்து ஒரு பசங்க வந்து புல்லிங் பண்ற மாரி இருந்ததுன்னா, நம்ம ஸ்கூல்லயும் கேட்கலாம். அதுக்கும் மீறி அவங்க வந்து எதுவும் ஆக்ஷன் எடுக்கல அப்படி இல்லன்னா, நம்ம வந்து போர்ட்ல கூட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீங்க எந்த சிட்டிக்கு போனீங்கனாலும் அங்கங்க அந்த போர்டு இருக்கும். அந்த போர்டு ஆஃபீஸ்க்கு போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி மெயில் கூட அனுப்பலாம். அவங்க கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க. அதுபோக எங்க வீடு பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க கொஞ்சம் பேரு. ஸோ எங்க வீடு பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து வீடு பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து நெறையா ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க கேட்டட் கம்யூனிட்டில வீடு பார்க்குறது தான் நல்லது. ஏன்னா, இண்டிவிஜுவலா இங்க வந்து நெறைய அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். சிட்டியோட சென்டர் பார்த்தீங்கன்னா, நெறையா சிங்கிள் சிங்கிள் அபார்ட்மெண்ட்டா நெறையா இருக்கும். ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்லயும் ஒரு 20, 30 வீடு அத விட கூட கூட இருக்கும். ஆனா வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி போனீங்கன்னா, அங்க வந்து அபார்ட்மெண்ட்லேருந்து தனியா ஒரு கேதரிங் மாரி வைப்பாங்க. இல்ல ஒரு ஈவென்ட் மாரி ஆர்கனைஸ் பண்ணி வைப்பாங்க. அந்த டைம்ல வந்து அபார்ட்மெண்ட்ல உள்ளவங்கலாம் எப்படியும் ஒரு பாதி வீட்டுக்கு மேல அசெம்பிள் ஆவாங்க. அப்படி அசெம்பிள் ஆகும்போது நமக்கு வந்து நெறையா ஃப்ரெண்ட்ஸ் கெடைப்பாங்க. இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் கெடைப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெறையா வேணும். நம்ம அதுவும் அந்த இந்தியன் ஃப்ரெண்ட்ஸா பசங்களோட விளையாடுறதுக்கு வேணும் அப்படின்னு நெனச்சு நம்ம வீடு பார்க்குறதா இருந்தா, கேட்டட் கம்யூனிட்டி பார்க்குறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அப்படி இல்லாம நீங்க வந்து நம்ம தனியா அபார்ட்மெண்ட் மாரி ஒரு 20 வீடு, 30 வீடு பட் அபார்ட்மெண்ட்லேருந்து பெருசா எதுவும் கேதரிங்லாம் வைக்காத மாரி அபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க மாட்டாங்க. அதுபோக நம்ம நம்ம வேலை பார்க்குற கம்பெனிலேருந்தே வந்து நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. மோஸ்ட்லி இப்போலாம் அந்தந்த ப்ராஜெக்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் சேர்ந்துக்கிறாங்க. கெட் டுகெதர் கேதரிங்லாம் வைக்கும்போது, ஒரு பர்த்டே பார்ட்டி ஏதோ ஆர்கனைஸ் பண்ணும்போதெல்லாம், மோஸ்ட்லி அவங்கவங்க ப்ராஜெக்ட் ஃப்ரெண்ட்ஸில் உள்ளவங்கள தான் கூட்டுப்பாங்க. மத்த ப்ராஜெக்ட் ஃப்ரெண்ட்ஸை கூட அவங்க சேர்க்கறது கிடையாது. அ அதனால நம்ம வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டியா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. நார்த் சைட்ல நெறையா அந்த மாரி கேட்டட் கம்யூனிட்டி இருக்கு. நம்ம அந்த ஸ்ட்ரீட்லயே பார்த்தீங்கன்னா, நெறைய பசங்க விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. பசங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாரி பார்க்கணும் அப்டின்னா, நார்த் கால்கரி பார்த்தீங்கன்னா, நெறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. நம்ம கத்திரிக்காய் சட்னிலயும் நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு ஒரு 2 நிமிஷம் இருந்தா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேல வர ஆரம்பிச்சுரும். அதோட அது ரெடி ஆயிருச்சு. பிரியாணிக்கு மட்டன் முதல்லயே நம்ம வந்து அந்த குக்கர்ல வந்து ஸ்டீம் பண்ணி வச்சிருந்ததுனால ஈஸியா வெந்துடுச்சு. நல்லா கறி நல்லா வெந்து வந்திருந்ததுனால, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் அப்புறம் மசாலாலாம் போட்டு, அந்த வெந்த கறி அதில போட்டுட்டு, அப்புறம் அரிசி போட்டு, அரிசி கொதி வந்ததுக்கப்புறமா அப்படியே வந்து சிம்ல வச்சுட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே சிம்ல இருந்தா சரியா வரும். அதுக்கப்புறமா அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சிருந்தேன். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிரியாணி வந்து நான் ட்ரை பண்றேன். அதனால தான் வந்து இந்த ரெசிபி வந்து நான் எப்படி பண்ணேங்கிறது சொல்லல. இது வந்து நானு நெட்ல இருந்து தான் யூடியூப்ல இருந்து தான் பார்த்து பண்ணேன். இது வந்து பெரிய பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சென்னை ஸ்டைல் பிரியாணி வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நெறைய மசாலா இருக்காது. பட்டை, கிராம்பு, சோம்புன்னு எதுவும் போட மாட்டோம். சும்மா ஒரு துண்டு பட்டையும், 2 ஏலக்காவும் மட்டும் போட்டு வச்சது தான் இது. இதில வந்து தக்காளியோட இது எதுவுமே எடுத்து வைக்கிற மாரி எதுவும் இருக்காது. அதனால இந்த மாரி பிரியாணி வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். காரமே இல்லாம அவனுக்கு ஏத்த மாரி காரம் கம்மியா வச்சிருந்தேன். கூடவே வந்து மட்டன் குழம்பு வச்சிருந்தது. அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் சட்னி வச்சிருந்தது. தயிர், வெங்காயம். மட்டன் பிரியாணிங்கிறனால முட்டை வந்து இன்னைக்கு அவிக்கல நானு. முட்டை வச்சாலும் பசங்கலாம் சாப்பிட மாட்டேங்காங்க. அதனால இதோட விட்டுட்டேன். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடணும் போலுக்கு இருந்ததுங்கிறனால, வீட்ல வந்து இந்த ஹல்திகிராம்ஸோட சோன் பப்படி இருந்தது. அத தான் வந்து எல்லாரும் எடுத்து சாப்பிட்டோம். பிரியாணிலாம் சாப்பிட்டு சண்டேங்கிறனால நல்லா தூங்கியாச்சு. நைட்டுக்கு வந்து வச்ச பிரியாணில கொஞ்சம் மீதி இருக்கு. அதுக்கு மீறி பத்தலைன்னா மாவு இருக்கிறனால தோசை வச்சுக்கலாம். குழம்பு வச்சது மீதி இருக்குது. அதனால இதே வந்து சரியா இருக்கும்னு சொல்லிட்டு வேற எதுவும் பண்ணல. பசங்க கூட உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்து போர்ட் கேம்ஸ் விளையாடிட்டு டைம் இப்படி தான் போச்சு. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய்.